ஒரு சிறிய கிராமத்தில் ஒரு சிறுவன் தனது அம்மாவுடன் வாழ்ந்து வந்தான். அவனுடைய அம்மா அவனை மிகவும் நேசித்தாள். அவன் நல்லபடியாக வளர வேண்டும் என்று தினமும் கவனித்தாள். ஆனால் அந்த சிறுவன் கொஞ்சம் கோபக்காரன். அம்மா எதுவாக சொன்னாலும் அவன் கேட்க மாட்டான். அவளிடம் எப்போதும் சண்டை போடுவான், கடுமையாகப் பேசுவான். ஒரு நாள் அம்மா மெதுவாக அவனைப் பார்த்து சொன்னாள், "நான் இல்லாத நாளில்தான் நீ என்னை புரிந்து கொள்வாய்." அந்த வார்த்தைகளை அவன் சிரித்துக்கொண்டே எடுத்தான். அது ஒரு சாதாரண வார்த்தை என்று நினைத்தான். சில நாட்கள் கழித்து ஒரு மாலை அவன் பள்ளியிலிருந்து வீடு திரும்பினான். ஆனால் அந்த நாளு வீடு மிகவும் அமைதியாக இருந்தது. அவன் பயந்து அக்கம் பக்கத்தவர்களிடம் கேட்டான். அப்போதுதான் தெரிந்தது, அவனுடைய அம்மா திடீரென உடல்நலக் குறைவால் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டிருந்தாள். அவன் உடனே ஓடிப்போய் மருத்துவமனைக்கு சென்றான். அவன் உள்ளம் பயத்தாலும் கவலையாலும் நடுங்கியது. ஆனால் அவன் அங்கே சென்றபோது அம்மா ஏற்கனவே கண்களை மூடிவிட்டாள். அந்த தருணத்தில் அவன் உலகமே நின்று போனது போல உணர்ந்தான். அவன் கதறி அழுதான். "அம்மா, நான் இனிமேல் உன்னைக் கேட்பேன். நல்ல பையனாக இருப்பேன். உன்னிடம் சண்டை போட மாட்டேன். தயவு செய்து கண்களைத் திற." ஆனால் அவன் சொன்ன வார்த்தைகள் அவளுக்கு கேட்கவில்லை. அந்த நாளிலிருந்து அவன் தினமும் அம்மாவின் புகைப்படத்திடம் பேச ஆரம்பித்தான். அவள் இல்லாத இடத்தை அவன் உணர்ந்தான். ஆனால் அவன் சொல்ல நினைத்த "மன்னிச்சுக்கோ" என்ற ஒரு வார்த்தை சொல்ல வேண்டிய நேரத்தில் சொல்லப்படவில்லை. மறல் மொரல். நம்மை நேசிப்பவர்களை அவர்கள் இருக்கும்போது மதிக்க வேண்டும். சில நேரங்களில் சாரி சொல்ல நேரமே கிடைக்காது.